இது முற்றிலும் ஜனநாயக விரோத நடவடிக்கை. அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற பேச்சுரிமைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதி 12 மணி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது என்பது தாவேக அரசினுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுமே தவிர இது நேர்மையான நடவடிக்கை அல்ல. நேற்று தஞ்சாவூரில் ஏறத்தாழ 14 லட்சம் விவசாய குடும்பங்களுக்காக அவர் ஒரு நேர்மையாக ஒரு குரலை எழுப்பி இருக்கிறார். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லது அவர் சுட்டிக்காட்டிய குற்றம் குறைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த அவருடைய கருத்து மாற்றத்தை, அதாவது டைவர்ஷன் என்பதற்காக இன்றைக்கு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். உண்மையாக நாம் பேச வேண்டிய பிரச்சனையை விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத பிரச்சனையை வைத்து தாவேக அரசு இப்படி நடந்து கொள்வது என்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது, ஜனநாயக விரோதமானது. இது போன்ற நடவடிக்கைகளை விஜய் அரசு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியான கருத்துக்களை ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ள அவர் தயாராகி கொள்ள வேண்டும். இந்த அரசு தயாராகி கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறேன்.